வசுதாம் யாமுனேயம் நமாமிதம் யத்வதாம் போதத்யான வித்வஸ்தா வேதகல்மகா ரோகம் யாமுனேயம் நமாமிதம். கட்வம்ல லவணாத்யுஷ்ண தீர்த்தூக்ஷ விஜாயினः ஆகாரா ராஜசஸ்யேஷ்டாः துக்கசோகாமயப்ரதாः. கட்வம்ல லவணாத்யுஷ்ண தீர்த்தூக்ஷ விஜாயினः ஆகாராः ராஜசஸ்யேஷ்டா துக்கசோகாமயப்ரதாः. ரஜோகுணங்களுக்கு ஈஷ்டமான ஆகாரம், அந்த ஆகாரத்தினுடைய தன்மை சொல்லப்பட்டது. முதல் ஸ்லோகத்துல சத்துவகுணம் உள்ளவருக்கு இந்த பிடித்தமான ஆகார விசேஷம் சொல்லப்பட்டது. இப்போ ரஜோகுண நிஷ்டனுக்கு பிரியமான ஆகார விசேஷம் இந்த கடு அம்ல லவணாதி. கடு இங்க கடு அம்லம் என்பதெல்லாம் அந்த திரவியத்தை சொல்லுது. கடு வந்து இந்த திருக்கடுவோ இந்த அம்லம் வந்து சிந்திரமீன புலி கடுவில சாதிக்கிற கடு அம்ல சப்தயோகோ ஸ்ரீகடுப்பே சிந்திரியாதிஷு விசேஷதா பிரயோகாது ஈக தாவன் மாத்திர விவக்ஷா விஜாசாய ஆக. சாதாரணமா கடு சப்தமானது ஸ்ரீகடுப்பம் சுக்கு மிளகி சித்திரிக்கான இந்த விடயத்தான் கடு சப்த பிரயோகம் சாமானிய கஷ்டம். அதுக்கப்புறம் அம்லம் அப்படிங்கிறதால இந்த பித்ருவி புலி விஷயத்தான் அது அந்த சப்த பிரயோகம். அதனால அந்த விவக்ஷைகளை எல்லாம் விகாசம் பண்ணி அந்த விவக்ஷை இங்க இல்லை, இங்க இந்த அந்தந்த திரவியத்தை சொல்ல கடு என்பதால கட்டுரகம், இந்த கடு என்கிறதால என்ன கட்டப்பு அம்லரசாக புளிப்பு, புளியில புளிப்பு கட்டப்பு புளிப்பு. அப்புறம் லவண உட்கட்டாக, லவண உட்கட்டாக அதிகமாக உப்பு சேர்ந்திருக்காங்க. வாழ்க்கை கருப்பு அந்த அதுதான் அவர்களுக்கு செய்யும். ஆனால் லவண உட்கட்டாக உட்கட்டமான லவணத்தை உடையது, மிக அதிகமாக உப்பு சேர்ந்திருக்காங்க. அத்து உஷ்ணா ஓரளவுக்கு உஷ்ணமாக தான் சாப்பிடணும். ஆனா அத்து உஷ்ணம் ராஜாஜி காப்பி சாப்பிட்டு சொல்லுவேன், கையாலே தொட முடியாது, அது சுண்டால கொடுக்குன்னு. லவணோத்கட்டாக அதி உஷ்ணாக அதி தீக்ஷ்ணா, ஐதீஷ்ணான இந்த விருந்த காரத்தை உடையது. தீக்ஷ்ணம்னா காரம், அதி தீக்ஷ்ணா அளவு அளவு அளவுக்கு மேல காரணத்தை உடையது. ரூக்ஷா, ரூக்ஷம்னாக்க இங்க காய்ந்து மறந்து போறது. இந்த சிக்தத்துக்கு எதிர்பார்க்க ரூக்ஷம் இல்ல. விதாசனக்கு விதாசனம்னு இருக்கும் இந்த உடம்புல ரொம்ப உஷ்டப்படுது. சாப்பிட்ற பிரசாதம் உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். இல்ல ஓரளவுக்கு உஷ்டத்தை கொடுக்கணும். ஆனா அதுக்கு இல்ல சாப்பிட்டா உடம்புலாம் எரியுது, வயிறுவா எல்லாம் எரிஞ்சிட்டு இல்லையா. அது மாதிரினா விதாசன தேதி கடு அம்ல லவண அத்துஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ விதாசினா இப்படிப்பட்ட பதார்த்தங்கள் அதிசைத்திய இல்லையா. அதிசைத்தியாதினா இல்ல துருபயோகா இல்ல தீக்ஷ்ணா இல்லையா. அதிசைத்தியம் அதி உஷ்ணம் இல்லையா, இவைகள்னால இல்ல சாப்பிட முடியாத பதார்த்தங்கள் இருக்கு இல்லையா, அவைகளில் ரூட்ச சப்த பிரயோகம் இருக்கு, தீக்ஷ்ண சப்த பிரயோகம் இருக்கு. சோஷகராக ரூட்சாக சோழ தீக்ஷாக அங்க பார்த்த பசையுள்ள பதார்த்தம். சோஷகராக அதுவும் சுத்தமா இருக்கும், இல்ல சரீரத்திலையும் கோஷத்தை உண்டு.
சில பதார்த்தங்களை சாப்பிட்டா உடம்புக்கு குழுவிடலாம் அது உடம்ப தெரிய போடும். அதுதான் சோஷகராக வீக்காக சாபகராக விதாசினா. சாபம்னா என்னத்தோம் இது அதிகப்படியான உஷ்ணத்தை உண்டு பண்ணக்கூடியது. சாபம்னா அதிக உஷ்ணம். அது விதாசினா. ஏதம் விதாக ஆகாராக ராஜசத்திய இஷ்டாக. ராஜசகான ரஜோகுண இஷ்டன், அவருக்கு இஷ்டமான ஆகாரங்கள் இவை. ஏக ரஜோமயத்வாது துக்க சோக ஆமய பந்தனாக ரஜோபந்தனாக. அவைகள் இந்த ஆகாரங்கள்லாம் ரஜோமயமான ரஜோகுணமயமான ஆகாரங்களாக அப்படின்னால இவைகள் துக்கம் சோகம் இவைகளை கொடுக்கக்கூடிய செயல்களை இவனை ஈடுபடுத்தி இவனுக்கு சோகாதிகளை உண்டாக்கி ஆமயம் ஆமயம்னா வியாதிகளையும் உண்டு பண்ணக்கூடியவர்கள் இல்லையா. இது மட்டும் இல்ல, வியாதியை உண்டு பண்ணிட்டோம் இது வந்து ரஜோகுணத்தை சொல்கிறாரு அப்படின்னா ரஜோகுணத்தை மருந்து மாதிரி ஆகிடும் இல்லையா. இதையோடு சேர்த்து ரஜோகுணத்தையும் மேல மேல அபிவிருத்தி பண்ணும். இதா ராஜபக்திய இஷ்டாக. மற்றபடியா யாத்தயாமம் நகரசம் பூஜி பரியுஷ்டம் செய்து உச்சிஷ்டம் அபிச்சாமே போஜனம் தாமசம் செய்யும். யாத்தயாமம் கதரசம் பூஜி பரியுஷ்டம் செய்து உச்சிஷ்டம் அபிச்சாமே போஜனம் தாமசம் செய்யும். யாத்தயாமம் கதரசம் பூஜி பரியுஷ்டம் செய்து உச்சிஷ்டமபிச்ச அமேத்தியம் போஜனம் இவைகள் இப்படிப்பட்ட போஜனம் தாமசம். தமோகுண மிஸ்டர்களுக்கு பிரியமான ஆகார வர்க்கங்கள் இது. அந்த ஆகாரத்துடைய முதல் வருஷம் யாபயாமம். யாபயாமம் என்னட்டோம் சில கால அவசியம். காரணம் சும்மாங்கல் நீக்கா மத்தியம் 2 மீன் வந்து சாப்பிடும். அது பஸ்ஸுக்கு செகண்ட் இருக்கு. அவ 6 மணிக்கு போயிட்டா போயிட்டா இவர் 2 மணிக்கு போயிட்டாரு சாப்பிடும். அது யாத்தையாமம். சரி பண்ணி சரி பண்ணி ஒரு யாம காலத்துக்கு மேல ஆகுறாரு. பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு 3 நாள் இருந்து மேல ஆகுறோம். 3 மணி நேரம் ஆகலாம். சரி பண்ணி யாமம் யாமம்னா தெரியும். யாமம்னா 3 மணி நேரம் உங்களுக்கு யாமம். யாத்த யாமம்னா என்னப்போ ஒரு யாம காலம் ஆயிடுச்சு. சில கால அவசியம் சரி பண்ண பிறகு இல்ல 2 நேரம் ஆனது இருக்கு இல்லையா, அது யாதயாமமான. அந்த யாதயாமமான ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது. சத்துவ குணத்தை விரும்புகிறவன் யாதயாமமான பதார்த்தம். அதான் முகூர்த்த வந்து டைமாகணும். முகூர்த்த டைமானது மத்தியானம் 11 மணிக்கு முகூர்த்தம் ரொம்ப கட்டுறாரு. அதுதான் காலம்புற வந்து ஆபீஸ் போறவெல்லாம் மீண்டுக்கு முன்னாடி சாப்பிட்டு கட்டுக்கிறாரு. அது அந்த வசதிக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால சாதாரண கல்யாணம் இருந்தாலே நல்லா திருவாய் திருவாராயணம் கல்யாணம் ஆகி பெருமாள் திருவாராயணம் வந்து அப்புறமா முகூர்த்த வேணும். பெருமாள் திருவாராயணம் பண்ணாலும் கல்யாணம் பண்ணலாமா? யாத்தையாமும் தோஷம். யாத்தையாமமான எந்த பதார்த்தமும் யோசிக்கூடாது. இருக்குதாங்க. அதனால என்ன பண்ணுவோம் கேட்டா அந்த மாதிரி பிரசாதத்தை கிரகணத்தின் நிதி மட்டும் அளவு பண்ணிருக்கு. கிரகணத்துக்கு முன்னால பண்ணி வைக்க தலிகே கிரகணம் வச்சாங்க. அதுதான் யாதயாமாவை தர்ப்பம். அதுல தர்ப்பத்தை போட்டு வச்சா தர்ப்பத்துக்கு யாதயாம தோஷத்தை போகிற சாமர்த்தியம் அயாதயாமாவை தர்ப்பாக தர்ப்பாக அயாதயாமா எதுக்கு வெடிக்க அதுதான் செய்யணும். நம்மளா எக்ஸ்டென்ஷன் கொடுக்கூடாது. அதுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம்னு பண்ண முடியாது. இது அயாதயாமாவை தர்ப்பாக அப்படிங்கிறது கிரகண காலத்துல நெருப்புற கிரகண காலம் வந்ததுனால அந்த கிரகணத்துக்கு முன்னால பண்ண ஆன்மாதிகள்லாம் பரிசுத்தமாக இருக்கிறதுக்காக அதுல தர்ப்பையை போட்டு வச்சா அதுக்கு யாத்திரையான தோஷம் வராது.
எது எதுவாக இருந்தாலும் பண்ணி வச்சு யாத்தையான தோஷம் சுவாமி எது பண்ண மாட்டோம் எது பண்றதுலாம் விஷயம் நம்ம வழக்கத்தில் சொல்லிருக்குது. சாஸ்திரம் இது மாதிரி சொல்லி அயாதயாமாவை கர்ப்பா அப்படின்னு சொல்லி இல்லையா அந்த பதார்த்தங்கள்ல இல்லையா கர்ப்பத்தை போட்டு வச்சா அதுக்கு யானையாமத்துவ தோஷம் கிடையாது. இல்லையா ஊர்காக்கு எங்கேயும் டப்பையை போட்டா கூட ஊர்கா இன்னைக்கு மட்டும் ஊர்காய் நாளைக்கு போட்டுக்கூடாது. அன்னைக்கு ஊர்கா போட்டு அன்னைக்கு சாப்பிடும். அப்பா இருக்கு அப்பா அன்னைக்கு அப்பளாத்து தான் அப்பா ஈரமா இருக்கும் போதுதான் அப்பளாத்த சொல்லிக்கணும். அப்பெல்லாம் காய்ச்சி வருது இல்லையா நம்பிக்கை அப்பளா கட்டலாம் நம்ம பார்த்துட்டே கூட அப்பா காஞ்சி கேட்கிறாங்க. அப்புறம் அந்த அப்பா தெரிவிக்கிறாரு அப்பா இட்ட ஜீவத்தோட இருக்கணும். எப்படியும் ஊருக்காக நேற்றுக்கு கூட அதெல்லாம் இப்போ மடத்துல ஆட்டோம் தான் அன்னைக்கு ஊர் சாப்பிடுவோம். அதனால ஊர்ல போட்டு கொஞ்சம் குழந்தைக்கு தொட்டு வச்சுட்டு குழந்தைக்கு காரணாங்க அப்படிதான் தெளிவாக பண்ணுவார். மோதிரத்துக்கு தொட்டு குழந்தை குட்டிக்கிறதுன்னா கரெக்டாக கிடைக்கும். குழந்தை குட்டிப்பா ராத்திரி விளையாடுனா சாப்பிட முடியாது. ஏன்னா ராத்திரி குழம்பு பண்ண மாட்டான். ராத்திரி சாப்பிடலாம் பண்ணுவான். ராத்திரி பகல்ல மோதிரத்துக்கு குழம்பு ராத்திரி 3 ராத்திரிக்கு சாப்பிடுங்க. சாப்பிட்டு ராத்திரி அண்ணன் தான் சாப்பிடணும். இல்லைன்னா போய் வீட்டாங்க என்ன பண்றது? பலகாரம் பண்ணக்கூடாது. உபவாச தினங்களோ இல்ல சிறு கற்பனாதி தினங்களோ அதோட 10 நாளைக்கு இந்த மாநில பட்சத்துல 15 நாளைக்கு ராத்திரி பலகாரம் பண்றதுக்குள்ள சுத்தாங்க. அது இந்த சாதாரண பதில் சொல்றது சமஸ்தம். என்னைக்கு மாநில பண்ணணும் அன்னைக்கு தான் பலகாரம் ராத்திரினால்தான் சாப்பிடணும். 2 வேளை பிரசாதம் சாப்பிடறதுக்கு தான் மந்திரம் வச்சிருக்கு. சத்தியம் பரிசிஞ்சாமி விசாத பரிசித்தி முதல்வா சத்தியம் பரிசிஞ்சாமி சாயம் பரிசித்தி அந்த மந்திரம் வியர்த்தமா போகாமல் இருக்கிறதுக்காக ராத்திரி அன்னம் சாப்பிடணும். ராத்திரி அன்னம் தான் சாப்பிடணும். பலகாரம் நம்ம இஷ்டப்படிலாம் சாப்பிடாது. பலகாரம் ராத்திரி பலகாரம் உபவாச தினமாக இருந்தால் ராத்திரி பலகாரம் பண்ணலாம் இல்லையா? இல்லைன்னா பித்ரு தினங்களா இருந்தா தப்பம் அந்த தினமா இருந்தா ராத்திரி பலகாரம் பண்ணலாம். அல்லாத நாட்கள் ராத்திரி பலகாரம் பண்ணலாம். பலகாரம்லாம் இல்ல உபவாச பலகாரங்கள்லாம் சாஸ்திரியமா இருக்கும். நாற்பது சாஸ்திரியமா இருக்கு. அப்பதான் உணவு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் ராத்திரி உபவாசம் நாற்பது சாஸ்திரி சத்தாரம் வளர்க்க சொன்ன உபவாசங்கள்லாம் பலகாரங்கள்லாம் சாஸ்திரியமா இருக்கணும். நாற்பது சாஸ்திரியமா யானையாமம் அதை நம்ம மற்ற மருத்துவ விஷயமா அப்புறம் வச்சுக்கலாம். யானையாமம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஜனகாலாமம் கல்வி பண்ணி 1 காலத்துக்கு நேர காலம் நடந்து போன பதார்த்தம் இருக்கு. அந்த பதார்த்தத்துக்கு சமோ குணம் வந்துடும். அதனால அது சமோ குணமயமான ஆகாரம். அது சமோ குண நிஷ்டது தாமசம். அதுவே கடரசம். கடரசம் என்னக்கும் அதுக்கு சுவாபாவிகமான ரசம் அதை விட்டு போயிடும். அந்த வசுவுக்கு ஒரு சுவாபாவிகமான ரசம் இருக்கு இல்லையா? அந்த ரசமானது அதை விட்டு படுத்துது. ஊசி போடுறது தனியா கேளா போறதுக்கு அந்த பதார்த்தத்துக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு டேஸ்ட் இருக்கு. அந்த டேஸ்ட் பேரும் நாங்க இந்த கட்டாய வரம்புலாம் கட்டிட்டு நாய்தான் அப்படியே சுருட மாதிரி கொடுக்கும். அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்தா அதுல கட்டாரிக்கா டேஸ்டே இருக்காது. அது பொருள் உப்பு உனக்குன்னா வாங்கி டேஸ்டா இருக்கு. அந்த கட்டாரிக்காய்க்குள்ள காய்க்குள்ள டேஸ்ட் போடும். அது ஜடரம் இல்லையா? ஜடா
ரசகா எஸ்மாத்து தது கதரசம். எதிலிருந்து அதுக்கு சுவாபாவிகமான ரசமான போயிடுதோ அந்த கதரசம். அந்த கதரசமான பதார்த்தம்னா காம பதார்த்தம். பூட்டி இல்லையா, இந்த பூட்டின்னாக்க இல்லையா, அதான் துர்கம் தோட்டை, அதுதான் ஊசி போட்டு. ஊசி போனாலே அதுல ஒரு செடி வாசனை வந்துடும் இல்லையா. அந்த துர்கம் தோட்டமான பூட்டிங்கிறது துர்கம் தோட்டமான ஆகும். அதான் ஊசி போடுறதுன்னு நான் சொல்றதுதான் பூச்சி துர்கந்தோட்டம். அப்புறம் பரிசுத்தம். பரிசுத்தம் வந்து காலாதிபத்திய ரசாந்தராபரணம். காலாந்தராபத்தியான இருக்கும் செல்வன் ரொம்ப நேரம் ஆனதுனால முன்னால் அதை விட்டு சுவாபாவிகமான ரசம் போனது இல்ல கட்டரசம் சொன்னோம். சுவாபாவிகமான ரசம் போனது மட்டும் இல்லாமல் அதுல ஒரு ரசாந்தரம் நேரம் வந்து பூசிக்கு வித்தியாசம் இல்ல. பூசிக்கிறது துர்கந்தமா இதுல அதனுடைய சுவாபாவிகமான ரசம் போயிட்டு கட்டரசமா இருக்கு இல்லையா. கட்டரசமா அது இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகி, ஆனால் அதனுடைய சுவாபாவிகமான ரசம் அதை விட்டு போனது மட்டும் இல்லாமல் அதுல ரசாந்தரமும் வந்துச்சு இல்ல. பூசிக்கிறது அதான் பூசிக்கிறது ஊசி பொழுதும் அது துர்கந்தம். சாமி தமிழ் என்ன பண்ணுறது கட்டரசத்துக்கு மேல அதனுடைய அதுக்கு மேல் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டா கட்டரசமா ஏற்கனவே அதனுடைய சுவாபாவிகமான ரசம் அதை விட்டு போயிட்டு அதை விட்டு போனது மட்டும் இல்லாமல் அதை தீண்டாத ஒரு ரசாந்தரமானது அதில் உண்டாயிடும். இந்த காடி குறிப்பு கொண்டு அது நல்ல பேசவும் பழமொழி குழம்பு திருப்பதிய பழமொழி குழம்பு என்னன்னா அங்கு கொண்ட குழம்பு மத்தியானம் கூட்டு போய் எரிக்கணும். அரிசி பழைய அரிசி எரிக்கணும். புளி சில பேர் டேஸ்டுக்காக பழப்புளிய கடையில பார்த்தா புதுப்புளியோட பழப்புளி வேலை ஜாஸ்தி டேஸ்டா இருக்கு. டேஸ்டா பழப்புளி போட்டு குழம்புனா என்ன ஆகும், ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு அதுல ஒரு டேஸ்ட். அது சுவாபாவிகம் புளியோட டேஸ்ட் போய் அதுதான் அதுக்கு சுவாபாவிக ரசம் போய் கால அதிபத்தியா ரசாந்தர ஆபரணம். அடுத்தது உச்சிஷ்டம். உச்சிஷ்டம் அதுக்கு புத்த குட்டம். புத்த சித்தம் உச்சிஷ்டம் சாப்பிட்ட எட்டையில இருந்து சாப்பிடுறது இல்லை. புத்த சித்தம் அவர் சாப்பிட்டு பாதிச்சு பாக்க பாத்திரத்திலிருந்து பரிவேஷன பாத்திரத்தை எடுத்துட்டா பரிவேஷன பாத்திரம் அவளுக்கு சாப்பிட சாதிச்சதுக்காக பாக்கி இருக்கு இல்லையா, அது சொல்லி பாக்க பாத்திரத்தை சேர்க்கக்கூடாது. பரிவேஷன பாத்திரம் எடுத்து காய்க்கிற பாத்திரம், அடுப்பு வெளி பண்ண பாத்திரம் தாக்க பாத்திரம் இல்லையா, அதுல கறி மாற்றி சாப்பிட்டு கொண்டு வந்து அது பரிவேஷன பாத்திரம். பரிவேஷன பாத்திரத்துக்கு இருந்தது இருக்கு இல்லையா, அதுக்குதான் உச்சிஷ்டம்னு சாஸ்திர விவகாரம். இப்படிப்பட்ட உச்சிஷ்டத்தை சாப்பிடக்கூடாது. அதுக்கு அபராதம் 4. ஊர்வாதித்யா அந்நேஷம். ஊர்வாதித்யாதி சப்தேன பிதுஹு ஜேஷ்டஸ்ய பிராதுஹு பாக்யா விஷய பக்துஷ்ட கிரகணம். இந்த குருவாதி சப்தத்தினால ஆதி சப்தத்தால குரு சப்தத்தினால குருவனுடைய கிரகணம். பிரம்மோதய சம்பந்தவர் வேதாத்தியனம் பண்ணி வைத்தவர், கல்பத்தோடு கூடிய ரகசிய கிரகத்தை உபதேசம் பண்ணவர். இவர்கள் 3 பேரும் ஆச்சாரியர்கள். இவர்களுடைய இந்த 3 குருவனுடைய உச்சிஷ்ட கிரகணம் பண்ணலாம். ஆதி சப்தத்தினால சீதா சீதா சாப்பிட்டு பரிவேஷ பாத்திரத்தை பாக்கியிருக்கின்ற புத்திரன் சாப்பிடலாம். ஜேஷ்ட பிராதா அவன் சிசு சமக, அதனால ஜேஷ்ட பிராதானவன் இங்க சாப்பிட்டு பாக்கி பரிவேஷ பாத்திரத்தில் பாக்கியிருக்கிற உச்சிஷ்டத்தை கிரகிக்கலாம்.
மூணாவதா பத்னியானவர்கள் பதி சாப்பிட்டு பரிவேஷ பாத்திரத்துல பாத்திருக்கிறது இது சாஸ்திரியம். இதோட மற்றவர்கள் லௌகிகம். அது அதே இலையில அப்படியே இது சாப்பிட்டு அப்புறம் இலையிலாம் அதெல்லாம் லௌகிகம், அதெல்லாம் சாஸ்திரியம். இட்டத்துக்கு அதாவது நிஷித்தர்கள் அல்லாத பகுதிக்கிறார்களோட அப்படின்னு ஒரு கோபால் தேசிகன் அது விவரணம் பண்ணியிருக்கேன். இட்டைன்னு எல்லாரும் மாட்டுக்காரங்க சொல்லக்கூடாது, அனிஷித்த பந்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு திருப்பதி தேசியம் சாப்பிட்ட தாதாவனகா விவசத்து வேதா சந்திரேவனகா யாத்திராவஸ்தனத்து மாட்ட யாத்திரம் கணித்தாங்க. எங்களுக்கு வந்து யாத்திரிகள் நிறைய பேர் வந்து யாத்திரிக்கணும், நான் யாவது பெரிய யாத்திரிக்காமல் இருக்க முடியாது. அதனால உச்சிஷ்ட கிரகம் குரு குருவாதித்யா குரு பிதா ஜேஷ்டா பத்னியாக பத்னி இவர்கள் போஜனம் பண்ணின பிறகு பதிவே என்ன பாத்திரத்திற்கு இஷ்டமாக இருக்கிறது அந்த அன்னத்தை புதிக்கலாம். ஆச்சாரியர்கள் உச்சிஷ்ட கிரகணமானது சில பாபங்களுக்கு பிராயச்சித்தமாக சொல்லப்பட்டு எப்படிப்பட்ட பாபங்களை பண்ணினா புதுரூபநயன பிரசங்கம் ஏற்படுமோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வேற அசுத்தி வந்துருக்குன்னா இந்த யுத்தம் போயிடும். அது 3 நாள் 15 நாளைக்கு ஒரு பட்சத்துக்கு சேர்ந்தாப்புல பைப்பு தண்ணி தீர்க்கமானா அப்புறம் புனரூபநயனம் புனர்பாதிக்கணும் இல்லை புனரூபநயனம். அவன் காயத்ரி மந்திரத்தை ஒரு பசுமாட்டோட காதுல சொல்லிட்டு அதோட பெண்ண புரியுற நேரத்தில் அதுக்கப்புறம் திரும்பி முதலிருந்து உபநயனம் பண்ணி குருமூட்டு வைக்கணும். அந்த மாதிரி பிரகடனங்கள் எல்லாம் புனர் உபநயனம் பண்றதுக்கு பிரசக்தி இல்லைன்னாக்க ஆச்சாரனுடைய உச்சிஷ்ட கிரகணம் பண்ணினா புனர்சுத்தி உண்டு. அப்படி சாஸ்திரத்துக்கு அது ஆச்சாரத்தை பார்த்துச்சு ஆச்சாரியின் உச்சிஷ்டத்தை இவன் சாப்பிட அனுமதிக்கணும். தெரியாம சாப்பிடுறது உங்களுக்கு தெரியாம கொஞ்சம் வாங்கி கொண்டு வந்து அதெல்லாம் பண்ணுறாரு. ஆச்சாரியின் அனுமதி உச்சிஷ்ட அனுமோதியோ சக்கரத்ம புத்தியே கதபாஸ்த கல்விஷா அப்பதான் லட்சுமி அப்பதான் அந்த தோஷம் அந்த அதனால இவர்களை தவிர மற்ற பேர்களுடைய உச்சிஷ்டத்தை கிரகிப்பது அது கூடாது. உச்சிஷ்டலேவான் அனுமோதிதோ விஜயி சக்கரத்ம புத்தியே கதபாஸ்த கல்விஷா நாரதர் சொல்ற ஸ்ரீமத் பாரதத்துல பிரதமஸ்கந்தத்துல உச்சிஷ்டலே அகம்புராதீத பவம் முனே காத்தியாம் சுகஸ்யாவேதவாதினாம் நிரூபிதோ பாரகையே யோகினாம் சுச்சூஷணே பிராபிதி விவிக்ஷதாம் உச்சிஷ்டலேவான் அனுமோதிதோ விஜயி சக்கரத்ம புத்தியே கதபாஸ்த கல்விஷா ஏவம் பிரபுத்தஸ்ய விசுத்த தேவதா சத்தர்ம ஏவாத்ம விசித்திரதா தேவருக்கு இந்த பாகவதனா இருக்கு இந்த வைஷ்ணவ தர்மத்தை எப்படி முக்தி ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு நாரதர் சொல்ல நான் ஒரு ஜாஸ்தி இல்லையா அது பேர்ல பத்துவம் அந்த பேசி பொண்ணுக்கு பிள்ளையா பண்ணேன் இல்லையா அதுக்கப்புறம் நான் என்ன படிச்சுட்டு இருக்கீங்கன்னா குருகுல் பண்ணீங்கன்னா இல்ல 5 வயசு ஆனவொடனே என்ன வேலை செய்யுது வீட்டு வேலை செய்யுது. அந்த இடத்துல தான் பாக்கி என்ன கேட்டாங்க நான் வேலை செஞ்ச போன வீட்டை இருந்தவாறெல்லாம் அங்க வந்து அறிஞர் பாகவத வயசு அவர்கள்லாம் இல்ல ஒரு ஊரா போய் திருவாரூர் கேட்டு அப்படியே எப்போ நாம சங்கீதம் பகவத் குணகான வந்து இருக்கிறவா அவர்களுக்கு
சிசூசன பாக்கியம் கிடைச்சது. அப்போ அவர்கள் உச்சித்த கிளேபான அனுமோதிக்க விஜய் அவர்களால் அனுமதிக்கப்பட்டு சுவாமி இந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டார். பாகவத ஸ்லோகத்தை எட்டு பகவதா நாரதேன ஜாதிஸ்மரேன பிராச்சீன சூத்ர ஜென்ம ஜாதிஸ்மரகான ஏற்கனவே விஷ்ணுபுராணத்தை பார்த்துருக்கோம். யாருக்கு பூர்வ ஜென்மத்துடைய ஞாபகம் உண்டோ அவன் ஜாதிஸ்மரன். ஜாதிஸ்மரகா அப்படின்னு யாருக்கு பேர் கேட்டா தன்னுடைய பூர்வ ஜென்ம உத்தாரணங்கள்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஜாதிஸ்மரேன பகவதா நாரதேன பிராச்சீன சூத்ர ஜென்மானுஷ்டானம் அனுசரித்து உத்தம் உச்சிக்கலையமான இது அனுபவம். அதனால அந்த ஆச்சாரியர்கள் அவர்களுடைய உச்சிஷ்டங்களை எல்லாம் அதை அவர்களுடைய அனுமதியோடு சாப்பிட்டாங்க. அது சாப்பங்கள் அசுத்தியில போகும். ஆனால் அல்லாதவர்களுடைய உச்சிஷ்ட கிரகணம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இப்படிப்பட்ட சம்பந்தம் இல்லாதவர்களுடைய உச்சிஷ்ட கிரகணம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு சரத்குமாரிய சம்பிரதாயம் உதாரணம் இத்தியாகம பிராமணிய பகவத் வியாமராச்சாரிய உபாசம் நேற்றையே கூட சொன்னேன். நிர்மால்யம் பக்ஷயித்வாதோ உச்சிஷ்டம் அகுரோரதி மாசம் பயோபுதோ பூத்வா ஜபன் அஷ்டாபரம் அஷ்டாட்சரம் சதா பிரம்மபூஜ்யம் பிரதம்பித்வா சுத்தோ பவதி மாணவா. இந்த கடைசி பாதம் பிரபாவ விவசாய விசாரிச்சு எடுத்திருக்கேன். அதனால அகுரோஹோ இந்த 4 பேரை தவிர ஆச்சாரியன், பிதா, ஜேஷ்டம் தாத்தா, ஸ்ரீயானால் பக்தா, இவர்கள் 4 பேரை தவிர மற்றவர்கள் உச்சிஷ்ட கிரகணம் அகுரோஹோ உச்சிஷ்ட கிரகணம் பண்ணாலோ இல்ல நிர்மாலியம் பட்சயிக்கலாம் பகவானத்திலோ தேவதாந்தர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதான பதார்த்தங்களை சாப்பிட்டாலோ நிர்மாலியம் பட்சயிக்குவாக இல்ல உச்சிஷ்டம் அகுரோரவி இது மாதிரி பேச விட்டாங்க. மாதம் பழகு போகுது. 1 மாச காலம் பாலை தவிர வேற எந்த ஆகாரம் பண்ண மாதம் பயோபரம் பூத்வா. அந்த பயோபத்த காலத்துல 1 மாச காலம் ஜபன்னு அஷ்டாட்சரம் போலாம். அதுக்கப்புறம் அந்த 1 மாச காலம் பயோபத்தோட அஷ்டாட்சர ஜபத்தோட இருந்து அதுக்கப்புறம் பிரம்மபூர்த்தம் தீர்த்துவா. பிரம்மபூர்த்தம் தீர்த்துவா சுத்தோ பவதி மாணவா அப்படிங்கிற இது சனத்குமார சம்ஹிதையில் எடுக்கப்பட்டதாக ஆகம பிராமணியத்துல பகவத் யாமனாச்சாரியக்கு ஆரம்பம் பார்த்தோம். அதனால வாக்கிய சாத்திர குரு சப்தா ஆச்சாரிய விஷயா பிதிரு விஷயோ சேர்த்து உத்தம். அதனால குருவாதிக்கோ அந்நியஷாம் குப்த சிஸ்டம் அது உபயோகிக்க கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. அது தாமசம். ஆச்சாரியன் பிதா, ஜேஷ்டம் தாத்தா, பத்னியானால் சதி இவர்கள் தவிர மற்றவர்களுடைய உச்சிஷ்டமானது சமோகுணத்தோடு கூடியது. அது சாரசுத்தமான ஆகாரம். அடுத்தபடியா அல்ல அமேத்தியம். அமேத்தியம்னா அயோக்கியார்த்தம், அயோக்கிய சிஸ்டம் சேர்த்தாங்க. அமேத்தியம்னா அந்த அர்த்தம் வச்சுக்கோங்க. மேத்தியம் மேகம்னா யாகம். மேலே பகம் மேத்தியம். மேத்திய பவம் நாசி அமேத்தியம். மேகம் அப்படிங்கிறது யாகம். அஸ்வமேதம் மேத சப்தமானது யாகத்தை பற்றிய சப்தம். யாகத்துக்கு அருகமான பதார்த்தம் இந்த யாகத்துல இங்க சமர்ப்பிக்கப்பட்ட பதார்த்தம் யாக சித்தமான பதார்த்தம் இருக்கு. அது மேத்தியம். அது அல்லாதது அமேத்தியம். நித்திய பெருமாள் திருவாராதனம் பண்ணி அந்த திருவாராதனம் பண்ண அன்னத்தை மற்ற மகா விஞ்ஞானிகளால சம்ஸ்கரித்தால் அது மேத்தியமான அன்னம். எப்படி திருவாரணம் பண்ணா பஞ்சமகா விஞ்ஞானிகள் மேதாதி மேதா
அதான் மேகா அப்படின்னா எங்கே இல்லையா அதிதியாக இல்லையா சம்பாதிக்கப்படுறது. அவர் ஒரு ஜன்மசாஸ்திரம் நம்ம விஷயம் அவர் நேதா பட்சம் அயோக்கியார்த்தம் அயோக்கிய சிஸ்டத்தை அயோக்கியது யஜ்ய சிஸ்டம் இல்லாதது. யஜ்யம்னா வெறும் யாரும் சொல்லிட்டு சோகம் பண்ணுன்னு சொல்லல. நித்தியம் பண்ண வேண்டிய பண்டமாக யஜ்யங்கள் தான் யஜ்யம். அதுல சித்தமான அன்னம் தான் யஜ்ய சித்தமான அன்னம் தான் நேர்ஜியமான அன்னம். அது அல்லது அநேர்ஜியமான அன்னம். அதனால பெருமாளுக்கு திருவாராயணம் பண்ணி பெருமாளுக்கு கறி சமர்ப்பிச்சு பெருமாளுக்கு கறி சமர்ப்பிச்சா அதுக்கப்புறம் அதுக்கு வேற ஒரு சுத்தியும் பண்ணக்கூடாது, தென்னையார் சொல்ற மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா. அதுக்கப்புறம் அதுல பஞ்சமகா யஜ்யங்களால வைப்புடையத்தினால பிரிக்கணும். அந்த அன்னத்தை புதிக்கணும். அதுதான் நேர்ஜியமான அன்னம். இந்த ரெண்டு காரியமும் பண்ணாத அன்னம் அநேர்ஜியமான அன்னம். அது சம குணம் சொல்லுகிறான சாமசமான செல்விடணும். கன்னியாகுமரி கூட கொடுக்கூடாது. அதனால சாயந்த முடிஞ்சு துவாதசி தேதிக்கு மட்டுமாவது பிரசாதம் பண்றது. நான் சொல்றது மினிமம் கஷ்டம். துவாதசி இன்னைக்கு மட்டுமாவது அன்னப்பனால பண்றது. இல்ல மற்ற நாட்கள்ல சீர்தான பண்ணலாம். அதாவது ஆத்துக்காரர் கோணப்பன ஆத்துக்காரி இருந்தால்னா அவ அக்னிய பாக்கி அக்னியை எடுத்து வச்சுட்டு அவ பிரச்சனை அமந்திரகமா மந்திரம் இல்லாம அதுல தூசி அதுல இதெல்லாம் சேர்த்து விராட்டி எல்லாம் சேர்த்து அவர் வச்சிருக்காங்க. கடைசியில் அவருக்கு அதான சம்ஸ்காரம். அவ கூட்டாருன்னா இவருக்கு ஒண்ணு கிடையாது. இவருக்கு ஆட்காட்சியாலும் பத்தினி போயிட்டாலும் அப்புறம் அவங்களுக்கு அதையும் ஆண்டாலும் சேர்ந்து இவளுக்கு போகாது. உத்தரசாமி அவங்க முன்னாடி போயிட்டா அவருக்கு ஒண்ணு கிடையாது. அவருக்கு உத்தமனாஜி தான் விதுரனுக்குள்ள தான். ரொம்ப ஜெஸ்டிகை அது போல. இப்போ இந்த அயோக்கியாசம் அயோக்கிய சித்தம் தான் அமைந்து ஏவம் விதம் சமோமய போஜனம் சாமசப்பிரியம் வருது. அது என்ன ஆகும்? முக்கியதைக்கு ஏவ போஜனம் புரட்ச தாமசோ வர்த்தனம். இந்த தோஷங்கள் மட்டும் இல்லாமல் அது மேலும் மேலும் சம குணத்தையும் வளர்க்கும். இந்த சம குணனிஷ்டனாக இருந்து இந்த தாமச போஜனத்தை பண்ணினான்னாக்க அவருடைய சம குணமானது மேலும் மேலும் வர்த்திக்கும். அதஹா விதைஹிபிஹி தத்துவ விருத்தையே சாட்சிகாரே இந்த 3 சோழர்களால பரிசமான அர்த்தத்தை சொல்ற. ஆகையினாலே எவர்கள் தங்களுக்கு ஹிதமுண்டாக வேண்டும் என்று இருக்கிறார்களோ அவர்கள் சாட்சிகமான ஆகாரத்தையே புதிக்க கடமைகள். இதான் இந்த 3 சோகங்களுக்கும் பலிதமான அர்த்தம். அபரா காம்சிபித்யா விதிதோ யஜ்யதே யக்தவ்யமே வேதி மனஹ சமாதானிஷு சாத்விகா. இப்ப ஆகாரத்துல ஏன்னா ஆகாரம் மூலமானதான் மற்ற சமூகம். அதனால முதல்ல ஆகாரத்துல சாத்விக ஆகாரம் எது, ராஜச ஆகாரம் எது, தாமச ஆகாரம் எது சாட்சி. இப்போ இந்த சாத்விகாதி ஆகார போஜனங்கள்னால ஏற்பட்ட சாத்விக ஸ்ரத்தா அந்த ராஜச ஸ்ரத்தா இவைகள்லாம் இந்த மனோபுத்தி விசேஷங்கள் எல்லாம் அந்த ஆகார போஜனம் உண்டாது இல்லையா. அதுக்கப்புறம் அவர்கள் ஈடுபடக்கூடியதான யஜ்ஞாதிகள். யஜ்யம் யாகாதிகள்ல எது சாத்விகமான யாகம், எது ராஜசமான யாகம், எது தாமசமான யாகம். தபத்துல
எது சாத்விகமான தபசு, எது ராஜசமான தபசு, எது தாமசமான தபசு. தானத்துல எது சாத்விகமான தானம், எது ராஜசமான தானம், எது தாமசமான தானம், எது நேர அவைகள்லாம் விபாகம். எது சாத்விகமான யஜ்யம் அப்படின்னு கேட்டா அபலா கான்சுபன் யஜ்யா இந்த விதிபிருஷ்டோ யஜ்யதே யக்ஷம்யமேவேதி மனஸ் சமாதாய சாத்விகா சஹா சாத்விகோ யஜ்யா. அதுதான் சாத்விக யஜ்யம். யஜ்யங்களுக்குள்ளே சாத்விகமான யஜ்யம் அதுதான். எதுன்னு கேட்டா அபலாகாங்கிரிகி ஈஜ்யதே. அபலாகாங்கிரிகின்னு கேட்டோம், எந்த பலாகாங்கியும் இல்லாத இந்த யஜ்யங்களுக்கெல்லாம் பகவத் பிரீத்தியை தவிர வேறு எனக்கு எந்த விதமான பிரத்யேக பலனும் இல்லை, அந்த பலன்கள் எனக்கு ஆகாட்சி அபேட்சையும் இல்லை என்று பகவத் பிரீத்தி வெற்றிகமான. ஏன்னா பகவத் பிரீத்தி விட முடியாது, ஏன்னா கர்மாவுடைய சொரூபமே பகவத் பிரீத்தி இல்லையா. அதை மட்டும் கர்மா உயிர் விளக்க முடியாது. மற்ற பலன்கள்லாம் விளக்கினான்னா அது பகவத் பிரீத்திக்காக அமையும். பகவத் பிரீத்தியை எனக்கு வேண்டாம்னு சொல்ல முடியாது, ஏன்னா பகவத் பிரீத்திங்கிறது கர்மாவுடைய சொரூபம். அதனால கர்மாவுடைய சொரூபமாக பகவத் பிரீத்தியாக பகவத் ஆராதனை ரூபத்திற்கு அதை தவிர மற்ற பலன்களை எல்லாம் விட்டு அபலாகாட்சி பலாகாங்கா யஜ்யதா அபலாகாட்சி பல ஆகாட்சி இல்லாத. ஏன்னா பகவத் பிரீத்திக்கு பலன் இல்லை, பகவத் பிரீத்திக்கு கர்மாவுடைய சொரூபம். ஜோதிஷோமேன சொர்க்காமம் இல்லையாங்க, அந்த சொர்க்காமத்தும் ஜோதிஷோமத்துடைய பலன். ஜோதிஷோமங்களுடைய சொரூபம் பகவத் ஆராதனம் தான் ஜோதிஷோமத்துடைய சொரூபம். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா யஜ்யாதி கர்மாக்களும் அந்த கர்மாவுடைய சொரூபமே என்னன்னா பகவத் ஆராதனம். யஜ்யங்கிற சப்தத்துக்கு ரூப் யஜ தேவ பூஜாயா, பகவத் ஆராதனம் தான் கர்மஸ்வரூபம். அதனால பகவத் பிரீத்தியை கர்மாவுடைய சொரூபமாக பகவத் பிரீத்தியை தவிர அதுல மற்ற எதிர்பார்க்கப்படுகிறதெல்லாம் பலன்கள். அந்த அபலாகாட்சி பலாகாட்சிக்கும் இல்லாத. எது பல ஆகாட்சி இல்லாதவர்களாக கர்மாவுடைய சொரூப மாத்திரமான பகவத் பிரீத்திக்கு எதிர்த்தமான வேறு பலன்கள் எதையும் அபேட்சிக்காமல் அபேட்சிக்காதவர்களால பண்ணப்படக்கூடியதான யஜ்யம். அபலாகாட்சி இஜ்யதேன பண்ணப்படுகிற யாகம். அதனுடைய இரண்டாவது சர்டிபிகேட் கேட்டா விதி திருஷ்டா சாஸ்திர உத்த பிரகாரம் கொஞ்சம் கூட விதிவேக வருத்தம். எக்ஸாம்களை பண்ணும்பொழுது அந்த சத்து சூத்திரக்காரர்கள் என்ன சொல்லிட்டாலும் அதுல ஒரு சின்ன வேறுபாடு எல்லா மக்களும் சாதம் ராமதோட முதல்ல பிதிருக்களுடைய இருந்து விசேஷ சேர்க்கணும். ஏன் விசேஷ இருந்து பிதிருக்கள் சேர்த்த காரணம் அர்த்தம். இவங்க கட்டப்பட்டு 5000 செலவிட்டு அவரை பின்னாடி சொன்ன சாத்தம் அவர்தான் சாத்துக்கு கை கொண்டு சாத்து இலைகளுக்கு தெரியும். அதுதான் விதி திருஷ்டம். சாத்தத்தை எப்படி விதிக்கப்பட்டதோ அந்த விதி பேரம் இல்லாதபடிக்கு அமைக்கப்படுவதாக. அபலாகாந்தி விஜயத்தை விதி திருஷ்டா விஜயத்தை. மூணாவது யக்ஷம்யமேவேதி மன சமாதாய விஜயத்தை. யக்ஷம்யமேவ அப்படின்னாக்க இது சாஸ்திரத்தினால பகவானுடைய ஆத்மியா ரூபமாக எனக்கு விதிக்கப்பட்டது. ஆகினாலே இது நான் செய்ய வேண்டியது.
எத்தம் இருக்கும். இந்த யாகமானது அவசியம் அனுப்பிக்க வேண்டியது. எதனால? பகவானுடைய ஆத்மியா ரூபமான சாஸ்திரத்தினால நிச்சயப்பட்டது என்று எத்தமே இது அபராகாட்சி விதிதிருஷ்டா எத்தமே மன சமாதாயம். மன சமாதாயம் மனதை அதுல நன்றாக ஈடுபடும் இல்லையா? அபராகாட்சித்துவம் அப்படிங்கிறது ரெண்டு இதுல நடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, சாஸ்திரத்துல எதற்கு எந்த பலத்துல ஆகாட்சித்துவம் அர்த்திக்கிறீங்களோ அவரை செய்ய வேண்டும். ஏன்னா அதிகாரம் அர்த்தித்தொண்டு அதிகாரத்துக்கு ஒரு அர்த்தம். யாருக்கு எந்த கல்யாணுடைய பலத்தை அர்த்திக்கலையோ அர்த்திக்கும் சாமர்த்தியம் என்று அதிகாரம். அந்த பலத்தோட ஆகாட்சி இல்லைன்னாக்க பலத்தை விரும்பாதவனால அந்த கர்மா செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு விஷயம். அதுக்கு யாருக்கு சொல்ற அவதான் அபராகாட்சியா அவன் எதுக்கு பண்ணணும்னு கேட்டா இது பகவானுடைய ஆட்சியா ரூபமாக இருக்கிறதுனால் இது என்னால் அவசியம் செய்யப்பட வேண்டியது என்று. ஏன்னா பராகாட்சி கொடுத்தனால கர்மாவோட அதிகாரம் அபராகாட்சியா இருக்கிறவன் அந்த கர்மாவை செய்ய தேவையா அதனுடைய பலம் அவனுக்கு வேண்டாம். அதனால பலத்தை இருப்பாதனால அந்த காரியம் செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சாஸ்திரத்துல ஒரு இது. அதனாலதான் நம்முடைய நித்திய கர்மாக்கெல்லாம் எந்த பலனும் கிடையாது. செய்யாத பத்தியவாயம் மட்டும் இந்த சாஸ்திரம் ரொம்ப கெட்டிக்காரு. ஏன்னா சந்தியாவனுடைய பலம் குறிச்சுக்காரு. அதே எனக்கு அந்த பலன் வேண்டாம்ப்பா அப்படின்னாக்க சந்தியாவன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அகரணம் நியாயம். ஆனால் அதுக்கு எந்த பலனும் கிடையாது. பலன் இல்லாதது மட்டும் இல்லை, அதை செய்யாத பத்தியவாயம். காமிய கர்மாக்கள் இருக்குங்க, அதை செய்தா பலன் உண்டு, செய்யாட்டா ஒன்றும் பத்தியவாயம். அதனாலதான் எனக்கு நித்திய கர்மாக்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கும். சந்தியாசமானம் ஜபோ ஹோம தேவதாயாச்ச பூஜனம் இந்த ஆதித்யம் வைப்பதேவத்தை சக்கர்மானி தினே இந்த 6 கர்மாக்களையும் அமைச்சு. இந்த 6 கர்மாக்களை அனுப்பிச்சா என்ன பலன் கேட்டா ஒண்ணு இல்லை. அனுப்பிக்காதா சத்தியவாய் அனுப்பிக்கிறதுனாக்க பகவானுடைய நிகிரகத்துக்கு கல்யாணம் பண்ணா அதுக்கு என்ன பலன்னு சொன்னா எல்லாத்து பையன் கல்யாணம் பண்ணுவேன்னா அது பையன் பண்ண வேண்டாம். ஏன்னா அதுக்கு வந்து பலம் கிடையாது. நம்மளா ஏதாவது கோயில் போறதுன்னு சொல்லி அது ஒரு சொல்லிதான் ஏதாவது சொல்லியிருப்பாங்க வராது. அது வராதுன்னு நான் சொன்னேன். இது மாதிரிலாம் அது பயணம் பண்றவாதான் பலம் ஏதாவது உருவம் சொன்னாங்க நாம சொல்லப்பதான் வராது. வராட்ட என்னது அவன் நாட்டுக்குன்னா போவாங்க. மாமா சொன்னார் கோயிலுக்கு அவர் சொல்றது ஒன்றும் நடக்கலை. அதனால அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது பலம் கிடையாது. அதனால அபலாகாட்சியாக இருந்து கொண்டு எதுக்காக கர்மாவை செய்யணும்னு கேட்டா எக்ஷம் பகவத் ஆத்மியா ரூபமான சாஸ்திரத்தினால பகவத் ஆராதன ரூபத்தின ஸ்வயம் பிரயோஜனத்தையா இதம்மையா எக்ஷம் ஜனிக்கு மன சமாதாய மனதை அதில் ஈடுபடுத்திக் கொண்டு யாதொரு யஜ்யம். ஆக சாட்சியமான யஜ்யத்துக்கு 3 ஒன்று அபலாகாட்சி யஜ்யது, 2வது விதிகள் யஜ்யது, 3வது எட்டமே மன சமாதானி யஜ்யது.
இப்படி இந்த 3 பிரகாரத்தால் செய்யப்படுகிற யஜ்யம் எதுவோ அந்த யஜ்யம் தான் சாத்விக யஜ்யம். இதுல ரொம்ப சுலபம் தான். சாஸ்திரம் செய்ய முடியாது எதையுமே நம்மளை பார்த்து விதிக்கிறோம். மாதா பிதா சகஸ்தே வியோகி வஸ்தல சாஸ்திரத்துக்கு நம்மளுக்கு அத்தியமான வார்த்தைகள் நம்மளால் செய்ய முடியாத வேண்டங்கள் பிரித்து இந்த செய்தி இல்லாம ஒரு சாப்பிட முடியுமா சாப்பிட